அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் டீல்ஸ் வித் இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் இணைய முடக்கம் தொடர்பான வழக்குகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. அதில் உலக அளவில் இந்தியா 2வது இடத்துல இருக்கு நம்பர் ஆஃப் இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ்ல. எவ்வளவு ஷட்டவுன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 84 முறை இந்தியாவில் 2024ஆம் ஆண்டுல மட்டுமே இன்டர்நெட் ஷட்டவுன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுல அதிகமா எங்க நடந்திருக்கு அப்படின்னா 21 முறை மணிப்பூர் மாநிலத்தில் நடந்திருக்கு. எதுக்காக இன்டர்நெட் ஷட்டவுன் பண்றாங்க அப்படிங்கறத இந்த மணிப்பூர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கு, இல்ல ஏதோ ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது, இல்ல ஏதாவது ஒரு வதந்தி பரவுது அப்படின்னா அது இன்டர்நெட் மூலியமா ஃபேக் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஃபாஸ்டாவே பரவுது இல்லையா? அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா பீப்புள் சீக்கிரமா மொபைலைஸ் பண்ண முடியும். நமக்கு ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்லேயே பார்த்தோம்னா வாட்ஸ்அப்ஸ்ல சோஷியல் மீடியால தான் அதிகமான இன்ஃபர்மேஷனை பரப்பி இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை பண்றாங்க, இன்டர்நெட் ஷட்டவுன் அப்படிங்கிறது. இந்தியாவில் இந்த இன்டர்நெட் ஷட்டவுன் அப்படிங்கிறத ஒரு 2 டெஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்கணும். டெஸ்ட் ஆஃப் நெசசிட்டி அண்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் சொல்லியிருக்காங்க. அது என்ன டெஸ்ட் ஆஃப் நெசசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு இன்டர்நெட் ஷட்டவுன் அப்படிங்கிறத சரியான காரணங்களுக்காக தான் அரசாங்கம் போட்டிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி, இந்த இன்டர்நெட் ஷட்டவுன் போடுறதுனால ஏதாவது ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்படுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டு தான் இந்த இன்டர்நெட் ஷட்டவுன்லாம் போடணும். அதே மாதிரி பார்த்தோம்னா டெலிகம்யூனிகேஷன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி 2017 வந்திருக்கணும். ஸோ அந்த ரூல்ஸ்லையுமே இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? டெலிகம்யூனிகேஷன் ரூல்ஸ் 2017 வந்திருக்கும். ஸோ இதெல்லாமே எந்த வழக்கில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறதா கேள்வி. அனுராதா பாஷின் அப்படிங்கிற இந்த வழக்கில் தான் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இது காஷ்மீரில் இன்டர்நெட் ஷட்டவுன் அதிகமாக போட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிறனால போடப்பட்ட ஒரு வழக்கு. ஏன்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 19 கீழே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு கீழே வரும். அதனால தான் இந்த ஒரு வழக்கு, இந்த வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அனுராதா பாஷின் அப்படிங்கிறதா கரெக்ட். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் ஃபார் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மனித வனவிலங்கு மோதலுக்கு பின்வரும் காரணிகளில் எது பங்களிக்கிறது? என்ன மாதிரியான காரணங்கள்னால இந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ட்ரை வெதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வறண்ட வானிலை. ட்ரை வெதர்ங்கிறது ஒரு காரணமா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு காடுகளில் வந்து ட்ரை வெதர் இருந்துச்சு அப்படின்னா அங்கே தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுறப்ப என்ன ஆகுது? அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் தண்ணி இருக்கக்கூடிய இடங்களை தேடி வருது. அதனால ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது வருது. சரி, கரெக்ட் தான். அடுத்தது ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன். நம்ம இந்த அன்ரெகுலேட்டட் டூரிசம் இருக்கனால, ஓகேங்களா, நம்மளோட ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கனால நம்ம அங்கே இருக்கக்கூடிய அந்த வனவிலங்கு பகுதி, அந்த வன பகுதிகளை வந்து ஃப்ராக்மெண்டடாக மாற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? குறிப்பா இந்த அன்ரெகுலேட்டட் டூரிசம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுவுமே ஒரு கரெக்டான ரீசன் தான். அடுத்தது பாப்புலேஷன் பூம் அமாங் வைல்ட் லைஃப். ஓகேங்களா? பாப்புலேஷன் பூம் அதாவது வனவிலங்குகளிடையே மக்கள் தொகை ஏற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வனவிலங்குகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாச்சு அப்படின்னா அதுங்களுக்குள்ள இந்த தண்ணீருக்கு சண்டை வரும், சாப்பாட்டுக்கு சண்டை வரும். அந்த மாதிரியான காலகட்டத்தில் என்ன ஆகுது? நமக்கு அந்த விலங்குகள் அப்படியே மனிதர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்போ இதுவுமே ஒரு கரெக்டான ரீசன் தான். அப்போ ஃபேக்டர்ஸ் contributing for human wildlife conflict அப்படினா 3 ஃபேக்டர்ஸ்மே நமக்கு வரும். சோ all are correct அப்படிங்கறத நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, which article of the constitution deals with the delimitation of Lok Sabha constituencies அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பின் எந்த பிரிவு மக்களவை தொகுதிகளின் எல்லை நிர்ணயம் பற்றி விவாதிக்கிறது அப்படின்னா ஆர்டிகல் 82. ஓகேங்களா? ஆர்டிகல் 82 தான் delimitation of Lok Sabha constituencies பத்தி டைரக்டா ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு ஆர்டிகல். அடுத்தது, தமிழ்நாடு கவர்மெண்ட் has signed an MOU with the government of Connecticut. It focuses on which of the following அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு கனெக்டிகட் அரசுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இது பின்வருவனவற்றில் எதில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எதில் கவனம் செலுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த கனெக்டிகட் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். சரிங்களா? ஸோ அவங்களும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. எதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த அக்ரிமெண்ட் இருக்க போகுது அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் பயோ சயின்சஸ். இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் 5th போலீஸ் கமிஷன். 5வது காவல் ஆணையத்தின் பரிந்துரைகள் பற்றிய பின்வரும்
கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபார் கான்ஸ்டபிள்ஸ் ஹாஸ் பீன் இன்க்ரீஸ்ட் டு 12th ஸ்டாண்டர்ட். அதாவது கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் இதுக்கெல்லாம் இருக்கு, இவங்களா இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அந்த மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 10th இருக்கு இப்போதைக்கு. ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, அதை 12th இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் செல்ஸ் இன் caste sensitive areas to gather intelligence on caste related developments that may have a bearing on law and order அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய சாதி தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்த தகவல்களை சேகரிக்க சாதி ரீதியாக உணர்திடம் உள்ள பகுதிகளில் சிறப்பு புலனாய்வு பிரிவுகளை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ்ட் சென்சிட்டிவா இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா அப்படிங்கிறத அந்த ஒரு இன்டெலிஜென்ஸை கேதர் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் செல் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணும் ஒரு சில ஆஃபீஸர்ஸை வச்சு. இதை ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதனால லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் நிறைய வருது. போலீஸ் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய தலைவலியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கேஸ்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஸோ அதனால இப்படி ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வரும். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய காவலர்களுக்கு அடிப்படை சம்பளம் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டபிளா இருக்காங்க அப்படின்னா 18,000 51,000 கிட்ட இருக்கு இப்போதைக்கு. ரெக்கமெண்டேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 21,000 62,000 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோம்னா மத்திய அரசாங்கம் என்ன கொடுக்குதோ இந்த லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு அதே தான் இவங்களுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரெக்கமெண்டேஷனா. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான சூசைட்ஸ் அப்படிங்கிறது இந்த கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை அட்ரஸ் பண்றதுக்காக மென்டல் ஹெல்த்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரெக்கமெண்டேஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு, நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.